திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்ன இவ்வளவு சீப்பா வாடா இருப்பீங்க? டேய், படிச்சிருக்கீங்க, தமிழர்களுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது, ஒரு நாகரிகம் இருக்குது. இங்கே வந்து கீழடி இல்லாட்டி நம்ம பெரிய நாகரிகத்தை சார்ந்தவங்க அப்படி இப்படின்னு சொல்லி வாய்ஸோடலாம் விட்டீங்களாடா. சமூக நீதி அப்படிலாம் சொன்னீங்க. சீப்பு பிஹேவியராடா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடைக்கு நடுவில் என்னமோ தேடினார் அப்படின்னு சொன்ன ஒரே வாய், தவழ்ந்து வந்தார், அவர் என்ன தேடினார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்ன அதே வாய் இன்னைக்கு த்ரிஷா கிட்ட மட்டும் தண்ணி வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்திருக்குன்னா அது வேறு யாருமே கிடையாது, உதயநிதி அப்படிங்கிற இளைய கலைஞர் அப்படிங்கிறவர் தான். அப்போ இந்த மாதிரி சீப்பான ஒரு பேச்சு ஆபாசம் அப்படிங்கிறத திமுக விட்டு பிரிக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏதாவது கேள்வி கேட்டுட்டோம்னா திருப்பி ஆபாசத்தை தான் திருப்பி அவனை தருவானுங்க. அது நம்ம எஃபி கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தாலே தெரியும், கன்றாவியாக இருக்கும். அதில் போய் வீடியோ போஸ்ட் பண்ணுறதோடு சரி, திரும்ப வந்துடுவேன். அந்த அளவுக்கு நாரகாசமாக இருக்குன்னா அது எஃபி கமெண்ட்டு கம்ப்ளீட்டாக கொத்தடி மைஸ் தான். அப்படிப்பட்ட கொத்தடி மைஸ் ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது தான் கொத்தூசனுடைய தலைவனா இளைய தலைவனாக இருக்கக்கூடிய இவர் இந்த அளவுக்கு கேவலமாக பேசுவார்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இது வன்மையாக கண்டனத்துக்குரியது. தண்ணி தேடி தான் சார் இன்ஸ்டாகிராம் பக்கம் எங்களோ போனீங்க, அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லாம் வெளியில் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயங்கள் மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்துடலாமா? இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். விவசாயிகளுக்கான போராட்டம். அந்த விவசாயிகளுக்கான போராட்டம் அப்படின்னு சொல்லும்போது 4 மணிக்கு மேலே அவருக்கு எங்கேயும் நேரம் கிடையாது. அவருக்கு தண்ணியை பற்றிலாம் எந்த கவலையும் கிடையாது, விவசாயிகளை பற்றிலாம் கவலை கிடையாது. அவருடைய கவலை என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க கீழே இருக்கிறவங்க த்ரிஷான்னு சொல்ல, அதுக்கு த்ரிஷாட்ட மட்டும் தண்ணி வந்தால் போதும், நான் சொல்கிறது காவேரி தண்ணி அப்படின்னு சொன்னார். பார்க்கணும், நாங்களும் அதே தண்ணி தான் சொல்கிறோம். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தேடி போனதும் காவேரி தண்ணீருக்காக தான் இருக்கும், வேறு எந்த தண்ணிக்காகவும் இருக்காது. அது அவ்வளோ அப்படிலாம் எங்கள் அப்பா அம்மாலாம் என்னைய வளர்க்கலை. அப்போ எனக்கு தெரிஞ்சு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய எந்த ஒரு தலைவராக இருக்கட்டும் இப்படி பேசணும், இப்படி பேசினா தான் மக்கள் உன்னை மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டு கூட உங்களவுக்கு கீழ்த்தனமாக பேச சொல்லி தந்ததே கிடையாது. எந்த தலைவனும் அப்படி சொல்ல மாட்டான். ஆனால் உங்கள் தலைவர்கள் அப்படி சொல்லுவாங்களா இருக்கும். ஏன்னா இங்கே நிறைய விஷயங்கள் நாங்களும் கேள்விப்பட்டிருக்கோம். பட்டு பாவம், அவர் தான் இறந்துட்டார், அவரை பற்றிலாம் இங்கே பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கருணாநிதியை பற்றிலாம் அதிகமாக பேசாமல் இருந்தோம். பட் இந்த இடத்துல நீங்கள் சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது நான் எந்த பேட் ஃபீலிங்ஸும் எனக்கு மனசில் இல்லை ப்ரோ. நீங்கள் பேடாக எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஏன்னா தப்பு கிடையாது அப்படின்னு தான் இனிமேல் சொல்லுவாங்க. அடித்து சொல்லுவேன், நாளைக்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை இப்படி தான் சொல்லுவார். என் மனசில் நான் காவேரி தண்ணியை பற்றி மட்டும்தான்ப்பா பேசினேன், வேறு எந்த தண்ணியை பற்றியும் பேசலை, அவங்கவுங்க மனசில் என்னென்ன அழுக்கு இருக்கோ அதை பொறுத்து அவங்க பொருத்தி பார்த்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு எண்டு கார்டை போடுவார். நாங்களும் அதே தண்ணியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் உதயநிதி அவர்களே. இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, பெரிய ஒரு மாற்றம் வந்துருச்சு, அதை சகித்து கொள்ளவே முடியலை. அதுக்கு நிறைய பேர் உள்ளே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி நேற்று சீமானன் சொன்னார். அதுக்கு முந்தின பல வருடங்களுக்கு முன்னாடி ராஜா அவர்கள் சொன்னாங்க ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி. இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஒரே புள்ளியில் வந்து நிற்கிறீங்களே எப்படி? அப்போ பேரை வச்சு மத அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறது தானே. அண்ணே சீமான் அவர்களுக்கு வேறொரு பெயர் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ராஜா அவர்களுடைய உண்மையான பெயர் வேற. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லக்கூடியது பக்காவான மத அரசியல். இந்த மத அரசியல் அப்படிங்கிறதுலாம் என்ன சார்? ராஜா அப்படின்னு சொன்னவர் கூட அதீத ஹிந்துத்துவா அப்படின்னு சொல்லி கூட அவரை நம்ம ஓரம் தட்டிடலாம், அவங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். இந்த பக்கமாக இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜோசப் விஜய்க்கு போய் நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களே, வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போய் முட்டு போட்டு வந்தவனுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிருக்கீங்களே, அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ மத மோதல் தான் உருவாக வேண்டுமா, இல்லை ஒரு பெயரை வச்சு தான் இப்படி மத அரசியல் செய்து தான் ஆக வேண்டுமா? ஏடா, மதத்தை வச்சு தான் எங்களை பிரித்தாங்க, சாதியை வச்சு தான் எங்களை பிரித்தாங்க. நீங்கள் தான் மதமும் வேண்டாம் சாதியும் வேண்டாம் சமூக நீதினு சொன்னவங்க தான்றா. இன்றைக்கி ஒரு பெயரை வச்சுட்டு இந்த பெணாத்துறீங்களே, உண்மையிலேயே மதத்தை நீங்கள் தான் ஒழிச்சிடுவீங்க அப்படி நாங்கள் நம்பணுமா? சாதி நீங்கள் ஒழிச்சிடுவீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்பணுமா? முடியாது ராசாக்களா. இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற வரைக்கும் இங்கே மத மோதலும் ஜாதிய மோதலும் தேவையில்லாத போராட்டங்களும் வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். அப்படி இல்லையா டிபி ட்ரூப்ஸ் அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நான் கேரண்டியாக சொல்லுவேன். விவசாயிகள் கண்ணீர் வடிக்கக்கூடிய அந்த நிலையில் அமைச்சர்கள் சினிமாவிற்கு சென்று கண்ணீர் வடிக்கிறார்கள். தஞ்சை ஆர்ப்பாட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சு,
அண்ணே ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த கூலின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? தூய்மை பணியாளர்கள் அவங்க என்ன கேட்டாங்க, எங்களுக்கு நிரந்தர கூலி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த நேரம் உங்கள் சகாக்களுடைய ப்ரொடக்ஷன்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்ல ஒரு படம், கூலி படம். அதை நீங்கள் போய் அங்கே அப்பாலாம் போய் ஃபஸ்ட் ஷோலாம் பார்த்து வேறு லெவலில் இருந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு நிரந்தர கூலி கேட்டு இவங்கெல்லாம் போராடிட்டு இருக்கும்போது நீங்கள் கூலி படம் பார்த்தீங்கன்னு சொன்னதற்கு இப்போ நீங்கள் என்ன பதிலடி கொடுத்துட்டீங்க, கரெக்டாக? விவசாயிகள் கண்ணீரில் தத்தளிக்கும் போது அமைச்சர்கள் இங்கே ஜனநாயகன் படத்தை பார்த்து கண்ணீர் சிந்தினார்கள் அப்படிங்கிறது தானே. இங்கே விவசாயிகள் கண்ணீரில் சிந்தினார்கள் அப்படிங்கிறது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சு. கர்நாடகா அணை அவங்க திறக்க மாட்டேன்னு சொன்னாங்க, முரண்டு பிடிச்சாங்க. முரண்டு பிடிச்சதுக்கு பின்னாடி எவனோ இருக்கான் அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு. திமுக காரங்க இருக்காங்க, திமுக சொல்கிறது தான் அவர் கேட்குறாரு, சிவகுமார் அவர்கள் கேட்குறாரு, இதில் ஏதோ உள்ளடி வேலைகள் இருக்குது, அரசியல் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும், நாங்களும் இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேறு மாதிரி உருட்டி நாங்கள் இந்த போராட்டத்தை இத்துடன் முடிக்கவில்லை என்றால், நீங்கள் சரியான விவசாயிகளுக்கு சரியான எதுவும் செய்யலைன்னா இந்த போராட்டத்தினும் பல மடங்கு பெரிதாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களும் ட்வீட் போட்டிருக்கார். உங்கள் நோக்கம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஐயா. இதை நான் பல வாரங்களாகவே சொல்லிட்டு இருக்கேன். தமிழ்நாட்டில் ஒரு அன்ட்ரஸ்ட் அப்படிங்கிறது உருவாக்கிட்டே இருக்கணும். எங்கே பார்த்தாலும் போராட்டம் வெடிச்சுக்கிட்டே இருக்கணும். யாரை கேட்டாலும் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து போராட்டம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்குப்பா, போராட்டமாகவே இருக்குது, வாழவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் மக்களை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் மக்கள் சப்போர்ட் இல்லாமல் இந்த போராட்டம் வெற்றி பெறாது. மக்கள் நெகட்டிவாக அந்த போராட்டத்தெல்லாம் பற்றி நெகட்டிவாக பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களால் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச முடியாது. ஆனால் இன்றைக்கி மக்கள் பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து நிற்கிறோம். காவேரி நீரை பற்றி முதல்வருக்கு எந்த கவலையும் இல்லை, வாயே திறக்க மாட்டார், வாய் திறந்தால் தான் ஏதாவது பேசுவார் அப்படின்னு சொன்னவர் திடீர்னு த்ரிஷா அவர்களை இழுத்து அதில் தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி, அது ஒரு கேவலமான, அது வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் ஒரு ஆபாச குறியீடு, அவ்வளோதான். இப்போ இந்த விரலை இப்படிலாம் காணிக்கிறதுக்கும் நடுவில் காண்பிக்கிற அந்த விரலுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? எஃப் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம சொல்லி வளர்க்குறோமா? இல்லை, குழந்தைகிட்டலாம் சொல்லி வளர்ப்போம். ஆனால் இந்த மாதிரியான நபர்களிடம் பெரியவங்க, அவங்க அப்பா முதலமைச்சராக இருந்தும் அவங்க தாத்தா முதலமைச்சராக இருந்தும் சொல்லி வளர்க்காம விட்டுட்டாங்க போல். அந்த மாதிரி ஆபாச குறியீடு இருக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி பொதுவெளியில் ஒரு தேவையே இல்லாத இடத்துல ஒரு பெண்ணை இழுத்து அந்த பெண்ணுக்கு ஒரு பெரிய அளவில், இது ஏன் வன்மம் இருக்கலாம், ஆனால் இந்த அளவுக்கு வன்மம் இருக்கக்கூடாது. விவசாயிகளுக்காக நம்ம போராடுங்க, விவசாயிகளுக்காக குரல் கொடுங்க, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி மக்களுக்கு புரிய வைங்க. அதை விட்டுட்டு இப்படிலாம் ஆபாச தாக்குதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அரசியல் நல்லாவே இல்லை பார்த்துக்கோங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம், இது யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாத அந்த வார்த்தை என்ன. இப்போ ரொம்ப பெரியவங்களுக்கு கொஞ்சம் முதியவங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் தெரியாமல் கூட இருக்கலாம், எனக்கு தெரியலை. பட் யங்ஸ்டர்ஸுக்கு இது தெரியாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி நான் காவேரி தண்ணீரை தான் சொன்னேன் அப்படிலாம் சொன்னது நல்லா இருக்கு. மக்கள் கருத்துக்களை பதிவு செய்வார்கள். அந்த கருத்துக்களை தயவு செஞ்சு கொத்தூஸ் வாசித்து பார்த்துடாதீங்க. அவங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, எங்கள் டிபி ட்ரூப்ஸ் கண்டிப்பாக கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க. ஆனால் வேலிடான கேள்விகள் கேட்பாங்க. அந்த வேலிடான கேள்விகளுக்கு உங்களால் பதில் முடிஞ்சால் நீங்கள் பதில் கொடுத்துக்கோங்க. பட்ஜெட்டுடன் திருப்பதி சென்றால் பாவங்கள் போகுமா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன ஒரு அருமையானது. வேளாண் பட்ஜெட்டினுடைய அமைச்சர் என்ன செஞ்சிட்டாருப்பா, அதை போய் திருப்பதிக்கு போகும்போது அந்த பட்ஜெட்டினுடைய நகலையும் கொண்டு போயிட்டாரு. அதை எப்படி நீங்கள் கொண்டு போகலாம், அங்கே கொண்டு போகிறதுனால பாவங்கள்லாம் முடிஞ்சிருமா அப்படி இப்படின்னு கேட்டிருக்காங்கல்ல. அங்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது சார். எம்கேஆர் பன்னீர்செல்வம் அவர்களாக என்ன செஞ்சார் தெரியுமா? நேரடியாக பட்ஜெட்டை கொண்டு ஒரு சமாதியில், ஒரு சவக்கடங்கில், அங்கெல்லாம் பிணங்கள் புதைக்கப்படும், அந்த இடத்துல கொண்டு வச்சார். யாருடைய பிணம் அப்படின்னா, யாருனாலும் எவன் செத்தாலும் அது பிணம் தானே சொல்லுவோம். அப்படி ஒரு சுடுகாட்டில் கொண்டு படைச்சிட்டு வாங்க சார், எல்லாமே நல்லா நடக்கும். எங்கே சுடுகாடுடா விக்கி அப்படின்னு கேட்க, மெரினா பீச்சில் நிறைய சுடுகாடு இருக்குது சார், அங்கே தான் போய் அவனை புதைக்க வச்சுருக்காங்க நிறைய பேர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யாருப்பா அது? ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களா? ஆமாம் சார். அவங்க அந்த அந்த சமாதியில் வச்சு அவங்க கும்பிட்டாங்களா சார்? போன ஆட்டெல்லாம் அப்படி தானே சார் கும்பிட்டு வந்தீங்க, இப்போ கோயிலில் கும்பிடக்கூடாது, சுடுகாட்டில் கும்பிடலாமா சார்? என்ன சார், சூப்பர் பகுத்தறிவு சார், இதுதான் பகுத்தறிவு, இதுதான் முற்போக்குத்தனம். எவனாவது ஒருத்தன் பதில் சொல்லுங்கடா. சரி, கோவிலில் வச்சு கும்பிட்டது தப்பு, சமாதியில் வச்சு கும்பிட்டது தப்பா இல்லையாடா? பதில் இருக்கா? ஏன் நாம் என்ன செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத இங்கே சோஷியல் மீடியாவிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் பட்ஜெட்டை நீங்கள் ஒரு சுடுகாட்டில் ஒரு சமாதிக்கு முன்னாடி வச்சு நின்று, ஐயா இந்த பட்ஜெட் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் கும்பிட்டீங்களா இல்லையா? இது பேர் பகுத்தறிவு கிடையாது, இது பேர் சுத்த பைத்தியக்காரத்தனம். செத்தோது முடிஞ்சு போச்சு, மண்ணள்ளி போட்டுட்டியா முடிஞ்சிருச்சு, ஓகே அவர் செஞ்சிருக்காரா, சாதனைகள் மட்டும்தான் பேசும், சமாதிலாம் பேசாது. இதுதான் பெரியார் சொன்னது. இதை தான் நாளைக்கு நீ கும்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவருக்கே ஒரு செலவு வச்சு கும்பிட்டுட்டு இருக்கோங்கிறது வேற ஒரு விஷயம். அதுலேயே பகுத்தறிவு செத்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த இடத்துல கோவிலை வச்சு கும்பிட்டா பகுத்தறிவு இல்லையா, ஆனால் சமாதியில் வச்சு கும்பிட்டா பகுத்தறிவான். தயிர் வடைலாம் அங்கே கருணாநிதி அவருடைய சமாதிக்கு நீங்கள் போனீங்கன்னா தயிர் வடைலாம் வச்சுருப்பாங்க. மாலை அள்ளி அள்ளி போட்டிருப்பாங்க. ஏன்டா செத்தவனுக்கு எதுக்கடா இவ்வளோ மாலை அப்படின்னு சொல்லி கேட்டால் அது பகுத்தறிவுன்னு வராது. என் தலைவரை பற்றி எப்படி தப்பாக பேசிட்டு அப்படின்னு சொல்லி வரும். நான் என்ன கேட்குறேன், நார்மலாக கேட்குறேன். நான் கலைஞர் கருணாநிதி அப்படின்னு சொல்கிறதுனால கேட்கலங்க, நார்மலாக நம்ம கேட்குறோம். இறந்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பது அப்படிங்கிறது தமிழர்களுடைய பண்பாடு. நாட் ஓன்லி தமிழர்கள், எகிப்தா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய நாகரிகமாக இருக்கட்டும், ஆஃப்டர் லைஃப் அப்படிங்கிறத பிலீவ் பண்ணுறவங்க, ஆஃப்டர் லைஃப் இல்லை அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறவங்க, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நபர்களுக்கும், ஒவ்வொரு மனிதர்களுக்கும், ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு விதமான நம்பிக்கை இருக்குது. அதில் ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, சாத்தான் நம்பிக்கை இருக்குது, நிறைய பேருக்கு டெவில் மேலே நம்பிக்கை இருக்குது, நிறைய பேருக்கு நரகம் மேலே நம்பிக்கை இருக்குது, நிறைய பேருக்கு சொர்க்கம் மேலே நம்பிக்கை இருக்குது, நிறைய பேர் கடவுள்கிட்ட போய் நான் கடைசியாக போயிடுவேன், ஒரு ஒளி இருக்குது, ஒரு எனக்கான ஒரு கிரியேட்டர் இருக்கார் அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை இருக்குது. எப்படி எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அந்த நம்பிக்கை நீ அங்கே கொண்டு போனது தப்பு சார், தப்பு. நான் சொல்கிறேன், திருப்பதி கொண்டு போனது தப்பு. அப்போ இதுக்கு முன்னாடி நீ சமாதியில் கொண்டு வச்சு அது தப்பா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இருக்குமான்னு கேட்டால், ஐயோ மாட்டிக்கிட்டோமே, இப்படிலாம் கேள்வி கேட்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் வந்துடும், எங்களுக்கு தெரியாதே, எங்கள் அப்பா காலத்தில் இந்த மாதிரி அரசியல் யாரும் பண்ணலையே. ஆமாம், பண்ணலை. கலைஞர் அவர்களுடைய காலத்தில் இந்த மாதிரி அரசியல் பண்ண விட மாட்டீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. சோஷியல் மீடியாங்கிறது ஒன்று வந்துருச்சு பாருங்களேன். நீங்கள் வச்சது தாங்க அன்றைக்கி சட்டம். அன்றைக்கி 1-2 டிவி சேனல் தான் என்ன சொன்னாலும் சொல்லலைனாலும் அவங்க சொல்கிறத மட்டும்தான் நாங்கள் கேட்க முடியும். நாங்கள் பேசுகிறத ஆம்பிளிஃபையே ஆகாது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு வீடியோ 2-4-5 லட்சம் ஓடுது. இன்னொருத்தவங்க எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் இதை பார்க்குறாங்க. நார்மல் அரசியல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் ஓவர்டேக் பண்ணி நம்ம ரொம்ப நாள் ஆயிடுச்சு. குட்டியோண்டு சேனலாக ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி இதே இவ்வளோ பெரிய ஃபயராக ஓடிட்டு இருக்கும்போது நீங்கள் மறுபடியும் பொய்யா பேசி மறுபடியும் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி மறுபடியும் ஒரு அவதூறை பரப்பி அதை நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்க ஆதரவு தான் சார் பெருகும். ஆதரவு தான் பெருகும். பேட் கமெண்ட்ஸ் போடுறதுக்கு ஒரு 100 பேரை நீங்கள் 200 ரூபா கொடுத்து வச்சுருந்தாலும் சரி, அத்தனை கமெண்ட்ஸையும் வாசித்து பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். அடுத்த என் ஒர்க்கை பார்க்க நான் போயிடுவேன். இதுக்கெல்லாம் பழகிட்டேன். யூடியூபுக்கு வந்து இத்தனை வருஷத்தில் இதெல்லாம் பழகி போச்சு எனக்கு. என் வேலை என்னவோ அதை மட்டும்தான் என்னால் செய்ய முடியும். அதுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய அவதூறுகளையும் இப்படிலாம் நீங்கள் இன்னொருத்தர் அதே ஒரு வார்த்தை, ஊரா வீட்டு நெய்யில் அவர் வீட்டுக்கு ஸ்வீட் செஞ்சுட்டு இருக்காரு, உங்கள் பாஷையில் சொன்னாதான் புரியும் அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் பேசியிருக்காங்க. டம்மி முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு அவார்டை இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வர டம்மி முதலமைச்சர் அப்படிங்கிறத ஸ்டாலின் அவர்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவர் அதிகாரிகள், சில அரசு அதிகாரிகள் மட்டும்தான் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவருக்கு எதுவுமே தெரிய மாட்டுக்கு, அவர் டம்மி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிரான விமர்சனத்தை வச்சிருந்தாங்க. இப்போ அதே வார்த்தையை தூக்கி எங்கே போட்டுட்டு இருக்காங்க, விஜய் அவர்களுக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக நிறைய பேசணும்னு நினச்சி வந்தேன், பட் ரொம்ப டென்ஷன் ஆகும். இது ஒரு தப்பு, இவனு இப்படி பேசியிருக்காங்களே, இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். பார்த்தீங்களா, இப்போ நான் ஒரு இன்புட்டாக உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, கொஞ்சம் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். விக்கி அவர் பேசுனது தப்பு, கரெக்டு, நம்ம இப்படி பேச விடக்கூடாது விக்கி, இதை நம்ம ஏதாவது செஞ்சே ஆகணும், இல்லாட்டி நம்ம ஏதாவது இதுக்கான விமர்சனத்தை சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்கள் எதுனாலும் வரட்டும். கம்ப்ளீட்டாக வாசித்து பார்த்துட்டு அடுத்ததாக என்ன பேசலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரியா? நீங்கள் நிறைய கருத்துக்களை போட போகிறீங்க, நான் நிறைய உள்வாங்க போகிறேன். சப்போர்ட் ப்ளஸ் எதிர்ப்பு எதாக இருந்தாலும் போடுங்க. நிச்சயமாக அதை வாசித்து பார்த்த பிறகு அரசியல் சதுரங்கத்தில் அந்த கருத்துக்கள்லேருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு வீடியோ. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.